அந்த உசிலம்பட்டி பக்கம் அந்த சைடில் உள்ள ஒரு அந்த பேஸ்லேருந்து வந்தவர் தான், பின்புலத்துலேருந்து இந்த சிவகுமார் முருகேசன். அவர் ஒரு கதை சொல்கிறார். அது எப்படின்னா, அந்த கதை ஏற்கனவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விருமாண்டின்னு ஒரு படம் வந்து கமலஹாசன் நடிச்சிருப்பார்ல, அதுவே பார்த்தீங்கன்னா இந்த கருமாத்தூரில் தான் எடுத்திருப்பாங்க. முழுக்க முழுக்க அந்த படமே கருமாத்தூரில் தான் எடுத்திருப்பாங்க. கருமாத்தூர் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் உசிலம்பட்டியை நெருக்க பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் உசிலம்பட்டி கிட்ட இருக்கிற ஒரு வில்லேஜ் தான் அது. இந்த கருமாத்தூர் அப்படிங்கிறது எப்படின்னா, அந்த கருமாத்தூரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கலைமண் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த ஊரில் கலைமண் அப்படின்னா அந்த ஊர்லேருந்து நிறைய கலைஞர்கள், கூத்து கலைஞர்கள், இந்த மாதிரி சினிமா கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் பல பேர் வந்திருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இப்போ பல சினிமாக்களில் நடிச்சிருப்பார், எத்தனை நூற்றுக்கணக்கான சினிமாக்களில் நடிச்சிருப்பார். பெரிய கருப்பத்தேவர்னு ஒருத்தர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நிச்சயமாக பார்க்க தவிர்த்திருக்க முடியாது. அவரெல்லாம் அந்த ஊரில் ஆடுகளம் படத்தில் நடிச்சிருப்பார். அவர் நடிச்சிருக்காரா? அவரெல்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தவர் தான். அதே மாதிரி அவரோட பையன், அவர் பேர் வந்து விருமாண்டி, அவருமே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம இவர் கணவர் பேர் ரணசிங்கம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, காப்பே ரணசிங்கம், அது வந்து விஜய் சேதுபதி அவரை வச்சு எடுத்தார் அந்த படம். அந்த மாதிரி அந்த அந்த நிறைய கலைஞர்கள் அங்கேருந்து உருவாகி வந்திருக்காங்க. அதனால் அந்த மண்ணே பார்த்தீங்கன்னா கலைமண், கலைஞர்கள் உருவானதுனால கலைமண் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த எப்படி சொல்கிறது, ஒரு கிராமம், அது வந்து ஒரு 8 பட்டின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு பட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த கருமாத்தூர். இந்த கருமாத்தூரில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விருமாண்டிங்கிறது காவல் தெய்வம். காவல் தெய்வம்னும் போது அந்த ஊரை காக்கிற தெய்வம் தான் காவல் தெய்வம். எல்லையை நின்று ஊரே காக்கிறவன் தான் காவல் தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரில் ஒரு சாமியாடியா வந்து நம்ம இவர் எஸ்கே நடிக்கிறாருன்னும் போது அது வேற மாதிரி ஒரு கலரில் இருக்கும். இந்த படம் வந்து அவருக்கு ரொம்ப வித்தியாசமான படமாக இருக்கும்.